உங்களுக்கு நல்ல காரமா சாப்பிடறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ரொம்ப டேஸ்டா நல்ல காரமா ஒரு அட்டகாசமான வரமிளகாய் கார சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வரமிளகாய் கார சட்னி இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இந்த சட்னி செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் இந்த வரமிளகாய் கார சட்னி செய்யறதுக்கு நான் ஒரு 20 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அந்த 20 வரமிளகாயை வார்ம் வாட்டர்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு லெமன் சைஸ் புளியையும் வார்ம் வாட்டர்ல ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இந்த ரெண்டும் நல்லா 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் இந்த வரமிளகாயில இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு அதை மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம். அதே மாதிரி புளியையும் மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 பூண்டு பல், ஒரு மீடியம் சைஸா இருக்கிற பல்லாச்சுன்னா 8 பல் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தா அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது நம்ம புளிக்கு ஊற வச்சிருக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தா அரைச்சிக்கலாம். ஏன்னா வெறும் இதை அரைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு ஃபைனா இந்த மாதிரி ஸ்மூத்தா கிடைக்காது. அதனால நம்ம புளி ஊற வச்சிருப்போம்ல, அதுக்கு யூஸ் பண்ண தண்ணியவே சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். உப்பு கடைசியில செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ இதை சைட்ல வச்சுட்டு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் இல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த கார சட்னிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் லைட்டா சூடானதுக்கு அப்புறம் இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் இதுல ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு வேற எதுவுமே சேர்த்து போறதில்ல. இந்த கடுகு கறிவேப்பிலை இந்த ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் லிமிட்டா தான் வேணும், அதே சமயம் குவான்டிட்டி அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வரமிளகாயில இருக்கிற விதையெல்லாம் உளுத்திட்டு அந்த மிளகாயை மட்டும் நீங்க ஊற வச்சு சேர்த்துட்டீங்கன்னா காரம் கம்மியா தான் இருக்கும், குவான்டிட்டி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணலாம். அப்படி குக் பண்ணும்போது இந்த மிளகாய் புளி இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெயெல்லாம் அப்படியே நல்லா திரிஞ்சு வர்ற மாதிரி ஆகும். இந்த மாதிரி நல்லா திக்கா மாறும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு இதுக்கு மேலேயும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடைசியில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா சட்னியோட டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு சட்னியோட கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை குக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்கும். கடைசியா இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்ல கரும்பு சர்க்கரை சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இல்ல நீங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா இந்த வெல்லம் சேர்த்துறதுனால தாராளமா சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் காரம் புளிப்பு இது எல்லாத்தையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான வரமிளகாய் கார சட்னி ரெடி ஆயிருச்சு. இந்த வரமிளகாய் கார சட்னி இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். அண்ட் இந்த சட்னியை நீங்க ஒரு 3 நாள் 4 நாள் கூட வச்சு சாப்பிடலாம், கெடாது, ரொம்பவும் நல்லா இருக்கும். ஸோ இந்த டேஸ்டான வரமிளகாய் கார சட்னியை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பிளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாம எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.